நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. முதலமைச்சர் விஜயின் நீண்டகால நண்பரான நடிகர் சஞ்சீவ் பத்ரி, நெஞ்சிருக்கும் வரை, சாமி 2, மாஸ்டர் என பல்வேறு திரைப்படங்களிலும் ஏராளமான தொலைக்காட்சி சீரியல்களில் நடித்துள்ளார். மேலும் விருது வழங்கும் நிகழ்ச்சி உட்பட பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் தொகுப்பாளராகவும் சஞ்சீவ் இருந்துள்ளார். நடிகர் சஞ்சீவின் நடிப்பு, உடல் மொழி ஆகியவை விஜயைப் போலவே இருப்பதால் இவரை குட்டி பகவதி என சமூக வலைதளங்களில் பலரும் அழைத்து வருகின்றனர். இது குறித்து நேர்காணல்களில் பேசிய சஞ்சீவ், நானும் விஜயும் நீண்ட காலமாக நண்பர்கள் என்பதால் இருவரும் ஒரே மாதிரி வசனத்தை பேசுகிறோமோ என்று தெரியவில்லை. ஒவ்வொரு நடிகனும் யாராவது ஒருவரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவார்கள், அதுபோலதான் இதுவும் என தெரிவித்தார். நான் கவனிச்ச சில விஷயங்கள் இப்போ ஒரு விஷயத்த சொன்னா நான் எங்க பாஸ் விடுவேனோ அதே மாதிரிதான் இதை அப்படி சொல்லலாம். அவர் எங்கெல்லாம் பாஸ் விடுவாரோ அதை நான் பார்த்துருக்க கூட மாட்டேன். நானும் அந்த டைலாக் அதே இடத்துல தான் பாஸ் விட்டு பேசுவேன். ஸோ அது ரொம்ப வருஷம் ஒன்னா இருக்கிறதுனால அந்த பழக்கமா இல்லை ரெண்டு பேருக்குமே அது உள்ளுக்குள்ள அது இருக்குதா எனக்கு தெரியல. அண்ட் மோரோவர் எல்லா நடிகருக்குமே யாராச்சும் ஒரு நடிகர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கும் இருந்துச்சா என்னன்னு தெரியல, மேபி. நிலையில் அண்மையில் நேர்காணல் ஒன்றில் பங்கேற்று விஜய் குறித்து பேசிய சஞ்சீவ், லயோலா கல்லூரியில் நாங்கள் படிக்கும்போது வட இந்தியாவுக்கு ரயிலில் டூர் சென்றோம். அப்போது ஜல்னா என்ற ரயில் நிலையத்தில் ரயில் நின்ற போது எங்களோடு படித்த மாணவன் ஒருவன் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தான். 60-70 பேர் கையில் உருட்டுக்கட்டையோடு வந்தார்கள். அப்போது எங்களோடு மாணவிகளும் இருந்தார்கள். யாரையோ அடிக்க வந்த அந்த நபர்கள் நாங்கள் தான் என தவறாக நினைத்துக் கொண்டு அவர்கள் எங்களை அடிக்க ஆரம்பித்தார்கள். விஜய் அப்பர் பெர்த்தில் படித்திருந்தார். எங்களை அடிப்பதை பார்த்த விஜய் 2 பெர்த்துகளிலும் கைகளை வைத்துக்கொண்டு ஒரு உதைத்தார். உதை வாங்கியவன் அங்கே போய் விழுந்தான். அந்த கேப்பில் நாங்கள் ஓடிவிட்டோம். அடுத்த ஸ்டேஷனில் காவல்துறை வந்துவிட்டது என சஞ்சய் கூறினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிய நிலையில் சிலர் அதை AI மூலம் அந்த காட்சியை உருவாக்கி பதிவிட்டு வந்தனர். காலேஜ் ட்ரிப் போனோம், அந்த நார்த் சைடு போனோம். அந்த ஜல்னான்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஸ்டேஷன்ல டமால் டிமில் சத்தம். என்னடா நடக்குதுன்னா எங்க பேட்ச்மேட் ஒருத்தன் ஓடி வரான். சீரியஸான இஷ்யூ. போய் பாத்ரூம் போய் என்னன்னா ப்ரீவியஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு தகராறு நடந்திருக்கு. ப்ரீவியஸ் ஸ்டேஷன்ல யாருக்கோ அந்த யாரோங்கிறது ட்ரெயின்ல இருந்து இறங்கினவன் எங்க கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இறங்கி அவங்களோட சண்டை போட்டான். அவன் இங்க ஃபோன் பண்ணி அடுத்த ஸ்டேஷன்ல என்னோட சண்டை போட்டா இந்த கம்பார்ட்மெண்ட் இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்தா இறங்கினா போய் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே 60-70 பேர்மா கையில உருட்டுக்கட்டையோட. சினிமா தான்மா அன்னைக்கு. உருட்டுக்கட்டையோட எங்க கூட கேர்ள்ஸ், கோ எஜுகேஷன் நாங்க படிச்ச விஸ்காம் மட்டும் கேர்ள்ஸ் இருக்காங்க, நாங்க இருக்கிறோம், விஜய் எல்லாருமே இருக்கிறோம். அப்போ 17 வயசுல எங்களுக்கு என்ன புரியும், 18 வயசுல டமா அடிக்கிறானுங்க காலேஜ் பசங்களை, எங்க பசங்களை. இதுவும் நான் மிகப்படுத்தி சொல்ல. மேல பர்த்ல விஜய் இந்த பக்கம் ஒரு பர்த், இந்த பக்கம் ஒரு பர்த்தா, இந்த 2 பர்த்லயும் கை வச்சுட்டு சேஃப் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து ஒரு கிக்கு ஒருத்தனை அவன் அந்த பக்கம் போய் விழுந்தான். அவன் அந்த பக்கம் போய் விழுந்த உடனே அந்த கேப்ல என்ன பண்ணிட்டோம், டக்குன்னு இந்த பக்கம் ஓடிட்டோம். அவன் ஒருத்தன் தான் வந்தான், பாக்கி 2 பேர் பக்கத்துல இருக்காங்க. இவன் விழுந்தோன்னா அவங்க பார்த்து கியாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிந்தியில் ஏதோ பேசி வரப்போறாங்க. தப்பு ஓடும். அந்த பொண்ணை கையில் பிடிச்சிட்டு எங்க இருந்த பொண்ணுங்கள அவ்வளவுதான் ஃபைட்டு தான். அங்க தகராறுலாம் அடுத்த ஸ்டேஷன் போலீஸ்லாம் வந்துட்டாங்க, ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இந்த நிலையில் விஜயின் பழைய நேர்காணல் ஒன்றும் வைரலாக பரவியது. அந்த வீடியோவில் பேசிய விஜய், நாங்கள் எல்லோரும் காலேஜ் படிக்கும் போது ரயிலில் டூருக்கு சென்று கொண்டிருந்த போது சக மாணவிகளை 2 பேர் கிண்டல் செய்தார்கள். அந்த 2 பேரையும் நாங்கள் சேர்ந்து அடித்து விட்டோம். அடுத்த ஸ்டேஷனில் இந்த தகவல் பரவி அவர்கள் 40 பேர் வந்து எங்களை கீறி பெரிய தகராறே நடந்தது. நிறைய நண்பர்கள் கட்டெல்லாம் போட்டுவிட்டு சென்னைக்கு வந்து இறங்கினார்கள் என்று விஜய் பேசியிருந்தார். பட் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு டூர் போனோம். அப்போ ட்ரெயினில் என்னாச்சு, நாங்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் தேவையில்லாமல் என்னோடய கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டுருந்தாங்க. தெரியும்ல, ஒரு 2 பேர், நாங்கள் 10 பேர் எப்படி பிஹேவ் பண்ணோம். போட்டு அவனை போட்டு சாத்தி அவனை அடிச்சுட்டு அவனும் போயிட்டான். அது எப்படின்னு தெரில. அடுத்த ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் நிற்கிறதுக்குள்ளே அவனோட மெசேஜ்லாம் பாஸ் ஆகி அவங்க ஒரு 40 பேர் எங்கள் கம்பார்ட்மெண்ட்குள்ளே நுழைஞ்சி எங்களெல்லாம் கீறி. அப்போ யோசித்தேன், ஏன்டா இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு. என்னுடைய நண்பர்கள் சில பேர் கட்டெல்லாம் போட்டு மெட்ராஸ் வந்து இறங்கினாங்க.
அதுதான் எனக்கு எப்பவுமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதை நினச்சி பார்த்தாலே. இந்த 2 வீடியோக்களையும் ஒப்பிட்ட நெட்டிசன்கள் விஜய் சொன்னதற்கும் சஞ்சீவ் சொன்னதற்கும் பல முரண்பாடுகள் உள்ளதாகவும், சஞ்சீவ் தான் ஓவர் பில்டப் கொடுத்து பேசிவிட்டார் என நெட்டிசன்கள் மீம்ஸ் போட்டு அவரை ட்ரோல் செய்து வருகின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.